श्यामः ओम केशवाय नमः ओम नारायणाय नमः। நாளைக்கு போகி 32 வருஷம் ஆச்சு. இன்னும் என்னால கல்யாணி உங்ககிட்ட எப்படி முடியல, என்னால முடியல. அப்பந்தாங்க தெரியுமா? நான் பிறக்க முன்னே செத்துட்டார். உங்க அப்பா எங்க? தெரியாது. அம்மா தெரியாது. எப்படி? அழகே, எப்படி? நான் பிறந்தேனா? பிறந்த உடனே எங்க அம்மா என்னை தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மாக்கு பிடிக்கல. தோ இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க கூடுசு வண்டியில். அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்தேன். அந்த காவாலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா, நான் வளர்ந்துட்டேன். இப்ப இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன். அவர் ஊர்ல இல்ல, கேம்ப் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. கலெக்டர் சார் உங்க பையனாமா? ஒரே பையனா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. எங்களால எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல? உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு வேணும். கேட்டா கொடுப்பேன்னு சொன்னாங்க. கேட்கலாமா? என்ன வேணும்? மறக்க மாட்டியே? என்ன வேணும்? நீ தேவராஜ் விட்டு வந்தணும். நீ நல்லவன், மற்றவங்களுக்கா என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே, என்ன அநியாயம்! வெட்டு கொலை குத்துன்னு. அதை கேட்க நீங்க யார்? அந்த கலெக்டர் தூது அனுப்பினாரா? என்னையும் தேவராஜ் பிடிக்க பாக்குறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜன் நண்பன். நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்ததா இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். ஆனா அவன் என் நண்பன். யாருக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும்? அந்த கடவுள் வந்தாலும் சரி, தேவாதான். உன்னை பெத்தோ வந்த, உன் அம்மா வந்த. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அம்மா? ஆமா, எனக்கு அம்மா இல்ல. இருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், கொஞ்ச நாளாவே தெரியும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். இருக்கா? இங்கதான், இந்த ஊர்ல தான் இருக்கா. இந்த ஊர்லயா? யாரு யாரு யார் அவங்க? யார் அவங்க? அர்ஜுனோட அம்மா தான் உன் அம்மா. அர்ஜுன்? கலெக்டர் சார்? கலெக்டர் சார்? ஏன்
நிச்சயமா தெரியும். எப்படி? நீ பிறந்தப்போ உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில்ல விட்டுட்டு இன்னைக்கும் உனக்கு அழுதுட்டு இருக்கிறவதான். அவங்கள கோயிலும் கூட பார்த்தேன். உங்க வீட்டுல என் கூட பேசினாங்களே அவங்கள. இல்ல இல்ல நிஜம். இல்ல உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு அம்மா இருக்கா, இல்ல ஒரு தம்பி இருக்கா, இல்ல அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். இல்ல 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 அவங்க என் அம்மா இல்ல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு கேவலம், அசிங்கம். என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் அப்ப எதுக்கு சொன்னேன்? நான் உயிர் கொடுன்னு கேட்டேன். இவங்க என் அம்மா இல்ல. என்னை காவலன்னு எடுத்தாங்களே அவங்க என் அம்மா. நான் பசில சாகும்போது சாப்பாடு போட்டாங்க இல்ல, அவங்க எல்லாரும் என் அம்மா. இவங்க என் அம்மா இல்ல. இவங்க கரெக்ட் சாரோட அம்மா. இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. இவங்க யாரோ நான் யாரோ. இவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படல. நடந்தது அவ தப்பில்ல, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான் இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை வச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில்ல விட்டுட்டான். ஆனா அன்னையில இருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது. அவ நெஞ்சு முழுக்க ஏக்கும், உனக்காக ஏக்கும். அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கையெல்லாம் ரத்தக்கரை. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப சத்தியம் பண்ணுங்க, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் கை நீட்டது கிடையாது. சத்தியம் பண்ணு. என்னாச்சு? ஏழர அல்லாத எனக்கு அழுக்க வருது. அம்மா அல்லாத சொல்லுமா. இங்க வர என் அம்மா விட்டு வச்சுட்டாங்க சொன்னல. என் அம்மா இருக்காங்க, இந்த ஊர்ல தான் இருக்காங்க. யார் தெரியுமா? கலெக்டர் அம்மா தான் என் அம்மா. ஆனா என்னால தான் அவங்கள அம்மான்னு கூப்பிட முடியாது. ஏன்? அவங்க யாரு, நான் யாரு? சீப்புன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இல்லைம்மா, என் வீட்டு, என் வீட்டு. மறுபடியும் அடுத்த இன்ஜெக்ஷனுக்கு குழந்தைய கூட்டிட்டு வரணும். சரி, அழக்கூடாது அழக்கூடாது. அம்மா இது சூர்யா அம்மா. உன் பேர் என்ன? பேர் சொல்லு.
தமிழலைக்கு தமிழழகி வா. இது எதுக்கு? இது வேண்டாமே, இது எடுத்துடலாமா? ஆ? நல்ல பொண்ணு. ஆ. உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? ஆ? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சாக்லேட் தான் தருவாங்க. அம்மா அழக்கூடாது, அழக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் அழுவாங்களா? ஆ? சமத்து பொண்ணு. வா. இனிமே அழக்கூடாது, நல்ல பொண்ணு இல்ல? தமிழழகி, இத மறந்துட்டியே. இது சூர்யாது. சூர்யா அது பிறந்துச்சா? ஒரு அம்மா பார்த்தாங்க, ஒரு வந்துச்சா, அவங்க அம்மாக்கு பிடிக்கல. இந்த மஞ்சள் துணியில சுத்தி தெரிஞ்சிட்டாங்க. கல்யாணி, என்னம்மா என்னாச்சு? சொல்லுமா, என்னாச்சு? என் பையன் இருக்கா? சூர்யா. தெரியும், அவன் நல்லவன், அது உனக்கு தெரியாது. கல்யாணி, உன் பையன் ரொம்ப நல்லவம்மா, எனக்கு நல்லா தெரியும். நம்புமா, என்ன நம்பு. நான் அனாதையா குடிசைட்டில விட்டுட்டேன். நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஏமா இப்படி பண்ணிட்டேன்? மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருந்து தெரியுமா? என் கணக்கு தெரியாத அம்மா மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருந்து தெரியுமா? இன்னைக்கு அதுவும் நானும் பார்த்தா 1000 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன்.
ஆனா இப்போ இதை பார்க்கும்போது என் கோபையில போயிடுச்சுப்பா. உன்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கவும் போல இருக்கு. அம்மா அம்மா. சூர்யா என்ன பாரு, என்ன ஒரு தடவை பாரு. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல என்னாலதான். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை தூக்கி போட்டு போனவன உனக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உனக்கு கையால தூக்குனது கிடையாது, ஒரு வாய் சாப்பாடு கூட விட்டுனது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்திர நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்புள்ள எனக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சாலும் அவனை நான் திரும்ப பார்ப்பேன். அவன் கால விழுந்து அழணும், என் உயிர் போற வரைக்கும் அழணும். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்களே அழுதுனா இந்த மாசு. அழாதீங்க. இன் கூட வந்துரு சூர்யா. நம்மள எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே இதெல்லாம் வேண்டாம், நம்மள ஒண்ணா இருக்கலாம். எப்படிமா எப்படிமா நான் தேவா விட்டுட்டு வர முடியும்? எனக்கு யாரும் இல்லாத போது தேவா ஒருத்தன் தான் இருந்தா. எப்படிமா இப்ப போய் அவனை விட்டுட்டு வர முடியும்? நீங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும். அதான் நியாயம். அங்க ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடைச்சிருக்கேன். உனக்கோ அர்ஜுனுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது.